நமது கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக. சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். They looked unto him and were light, and their faces were not ashamed. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு, அந்த வார்த்தையாகிய தேவன் நம்மோடு பேச முடியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவை, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட நம்முடைய திரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இதயங்களில் நீங்க பேசுங்க. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் கூட தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன? அவரை, கர்த்தரையே, நம்மளை படைத்தவரை, நம்மளை சிருஷ்டித்த அந்த தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நமக்கு சோதனைகள் வரும்போது, நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அப்படி இந்த பாதையில போகும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய முகங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் தேவ வார்த்தையை பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். மனுஷரை பார்த்து ஒரு மனிதனாவது பிரகாசம் அடைய முடியாது. இவர்கள் பாருங்க அவரை கர்த்தரை பார்த்து தான் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நம்ம பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளி நம்முடைய தேவன் தான். இந்த வார்த்தையாகிய தேவன், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் அனுதினமும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை பாருங்க ஜீவ ஒளியாய் இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறது. அந்த ஜனங்கள் அந்நாட்களில் அவர்கள் அவரை நோக்கி தேவனை பார்த்து பாருங்க பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல நாம் வந்திருக்கிறோம். நாம் யாரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்கம் அடையும்படி நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட வழியிலே அவர் செல்ல மாட்டார். நாம் கர்த்தருக்குள்ள அவருடைய அன்பிலை நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல நாம் பார்க்கிறோம், அவங்க கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம காணப்பட்டாலும் யாரை நோக்கி பார்க்கணுமா? கர்த்தரை நோக்கி பார்த்தால் மாத்திரமே நாம் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம். அவரை நோக்கி பார்த்தபடினால நாம் பிரகாசம் அடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்த்தால், இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தேவாதி தேவனை பார்த்தால் போதும் அவன் முகம் பிரகாசம் அடையும். தேவனிடம் வந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி வந்த ஜனங்களை தேவன் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார், ஜீவ ஒளியாய் இருக்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும் பொழுது, That was the true light which light every man that come unto the world. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அவர் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கட்டுமே, அவ எவ்வளவு ஒரு பாவம் செஞ்சாலும் அவ அந்த பாவத்தை விட்டு வெளியில வரக்கூடாதபடி இருக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும்
எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவனுடைய ஒளியை நோக்கி வரும்பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நம்பி வரும்போது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை அவன் காண்பான். கர்த்தருடைய நாமம் வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமம் ரட்சிக்கிற நாமம். எப்படிப்பட்ட மனிதனையும் அவர் மீட்டு எடுக்கிறார். அவர் ரட்சிக்கிறவர். அவர் எல்லாம் தீங்கிலிருந்தும் மீட்டு எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நாம் ஒரு காலத்துல பாவத்திலும் சாபத்திலும் இருந்தோம். கர்த்தர் அந்த ராஜாதி ராஜா பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். அவர் வந்து கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கும் போது, என் பாவத்துக்காக தான் அவர் உலகத்துக்கு வந்தார், இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். ஜீவ ஒளியாகிய தேவன் ஒருவரையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது ராஜா தான் அப்படியாக சொல்லுகிறார். தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் கூட அதிகமான சத்துரு இருந்தார்கள். அதிக சத்துருக்கள் இந்த தாவீதுக்கு இருந்ததை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது ராஜா தேவனையே சார்ந்து கொண்டு தேவனுடைய உதவிக்காக தேவனுடைய முகத்தையே நோக்கி அவர் பார்த்தார். அப்படி நோக்கி பார்த்ததினால் அவர் முகம் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு வந்த நெருக்கம், பணம் இருக்கு, ராஜ்யம் இருக்கு, சகலம் இருக்கு, அந்த அளவுக்கு சத்துருவின் போராட்டமும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த போராட்டம் உள்ள சூழ்நிலையில இந்த தாவீது யாரதான் நோக்கி பார்த்தார்? கர்த்தரை நோக்கி பார்த்தார். தேவனுடைய உதவிக்காக அவர் தாவீது ராஜா தேவனுடைய முகத்தையே நோக்கி பார்த்ததால் அவர் தாவீதுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பணமோ மற்ற கல்யாண விஷயமோ மற்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம யாரை தான் நோக்கி பார்க்கணுமா? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். பாருங்க, அவரை நோக்கி பார்த்தபடியினால் அவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தாவீது ராஜா பாருங்க, அவர் புலம்பல, ஆனா கர்த்தரையே நோக்கி பார்த்தார். ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை நோக்கி அவர் பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கூட இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிற நாம் ஜெபத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபத்தின் மூலமாக தேவனோடு நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய முகத்தையே நாம் நோக்கி இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவ ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோட ஐக்கியம், அது மூன்றும் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபைகளுக்காக நாம் அவரது முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய பாதுகாப்புக்காக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம சாட்சியை கூட நம்ம கேட்டோம். நல்ல ஜீவனுள்ள சாட்சி. நம்முடைய திறமை, நம்ம அறிவினால தப்பித்தோமா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரண்ட் பாருங்க, வேற எது இருந்தாலும் தெரியாது. கரண்ட் பெரிய ஆபத்திலிருந்து சகோதரியை கர்த்தர் பாதுகாத்தார். நாம் கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பாதுகாப்பு வேணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்? அதிகாலையில் நீ எழுந்து தேவனுடைய முகத்தை நீ பார்க்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நாம் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் முகம் பிரகாசம் அடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரகாசம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனோடு கூட தனித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தனித்திருக்கும் போது
நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அதனால தான் குடும்ப ஜெபம், தனி ஜெபம். வேலைகளுக்கு மற்றவர்கள் அனுப்பிவிட்டு நீங்கள் வீடுகளில் டைம் இருக்கும்போது வீடுகளில் தேவனோடு ஜெபத்தின் மூலமாக தேவனோடு நீங்கள் பேசணும். தனி ஜெபத்தினால தான் அநேகர் பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். தனி ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனோடு கூட தனித்திருக்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29-30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர்கள் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். போதும். போன வாரம் என்ன செய்தி? கர்த்தர் நம்மோடு ஒரு 5 பாயிண்ட் நம்ம கர்த்தர் பேசினார். சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பார்க்காம சொல்லலாம், பார்த்து கூட சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம எதிலிருந்து நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும் என்று ஆண்டவர் பேசினார். 1, பாவத்திலிருந்து. 2, கவலையிலிருந்து. 3, இச்சையிலிருந்து. 4, அவிசுவாசத்திலிருந்து. 5, பொருளாசையிலிருந்து. ஹல்லேலூயா. அப்படி நீங்க இருதயத்துல எழுதி வச்சிருக்கீங்கன்னு இப்ப நான் நம்புறேன். ஆகவே கர்த்தர் சந்தோஷப்படுவார். இந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை பாதுகாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு வாரமும் இந்த 2026வது வருஷம் முதல் மாதத்திலிருந்து அப்படி சொல்ல தெரிஞ்சிருக்கணும் பாருங்க. ஆகவே அப்படி ஒவ்வொரு வாரமும் நான் கேட்பேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தையை இருதயமாக இந்த பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என்று கூட நாம் போன வாரம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். இந்த முதலாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், 29-30. நாம் தேவனோடு கூட எப்படி இருக்கணுமா? தனித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34, 29, 30 இப்ப வாசிங்களே, தொடர்ந்து வாசிங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29-30. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலைகளில் இருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். எத்தனை பேர் நம்ம ஒரு அறை வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு, நம்ம கொடுக்கப்பட்ட வீட்டுல தனியா நீங்க தனி ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு தேவனோடு நீங்க பேசுங்க. மனுஷரோடு நீங்க எவ்வளவு நேரம் பேசுனா, மனுஷரோடு ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் நம்ம முகம் சோர்ந்து போயிடும் பாருங்க. அதுதான் தேவனுக்கும் மனுஷருக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த மோசே பாருங்க, இந்த மலையில தேவனோடு பேசினார். மலையை விட்டு இறங்கும் போது அவனுடைய முகம் எப்படி இருந்ததா? பிரகாசம் அடைந்ததுங்க. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு பேசினபடியினால் நாம் எத்தனை பேர் ஜெபத்தின் மூலமாக தேவனோடு நாம் பேசுகிறோம்? தேவன் நம்மோடு பேசுகிறாரா? பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த அதிக நேரம் ஜெபம் பண்ணின வரும்போது 40 நாளுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறதே. அவரே என்ன செஞ்சாராம்? அறியாதிருந்தான். 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவனுடைய முகத்தை அவர் பார்க்கல. இந்த மகிமை நம்ம மணிக்கணக்கா ஜபிக்கும் போது பாருங்க, நமக்குள்ளேயும் இந்த மகிமை இருக்கும். நம்முடைய முகத்தை நம்மள என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கண்ணாடியில பார்த்தா தான். ஆனா நம்முடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்கும்போது பிரகாசம் அடையும். ரட்சிக்கப்படாத மனிதனா இருந்தா அவர் ரட்சிக்கப்படுவான். இந்த ஜீவ ஒளி மோசேயின் மேல் இறங்கினது என்று நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு மனிதனோடு பேசுவார் என்றால் அவனுடைய முகம் பிரகாசம் அடையும், அவனுடைய வாழ்க்கை மாறும். ஆகவே 40 நாளுங்க இரவும் பகலும் சாப்பிடல. இப்படியாக வேதம் சொல்லுது. தேவன் நம்மோடு பேசும்போது பசி தெரியாது. இயேசு கிறிஸ்து 3 நாள் ஜனங்களுக்கு உபதேசித்தார். 3 நாள் இரவும் பகலும் சாப்பிடல. 3ஆவது நாள் என்ன செய்யறாங்க? இந்த ஜனங்களை
அப்படியே வந்து அனுப்பக்கூடாது என்று ஆகாரம் தருகிறார் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடுல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசனுடைய முகத்தை இந்த ஜனங்கள் பார்க்கிறாங்க. பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் என்ன செய்யறாங்க? சேர பயந்தார்கள். நம்முடைய முகம் அப்படி இருக்கிறதா? தேவ சமூகத்தில் மணிக்கணக்கா பேசுங்க, வேத வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்க. ஒருவன் உங்களோட பேசுறது கூட பயப்படுவாங்க, நெருங்கி வர முடியாது. ஐயோ நான் பாவப்பட்ட மனுஷன், அவர் பரிசுத்தவானுப்பா, இது பேசினா அவருக்கு பிடிக்காது. பாருங்க, இந்த ஜீவ ஒளி வந்து பக்கத்தில் நெருங்கிறது கூட நம்ம பயப்படுவோம். மோசையும் கூட அப்படிதாங்க. ஒரு நாள் 2 நாள்ல 40 நாள் இரவும் பகலும் அப்படி இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள் வந்திருக்குதான் நம் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மோசையின் முகம் பிரகாசமாய் இருந்தது. மோசே தேவ சமூகத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து மலையிலிருந்து இறங்கி வந்த போது முகம் பிரகாசமாக இருந்தது. என் ஜனமே, தேவனோடு அவன் சஞ்சரிக்கும் போது மோசே தேவனுடன் பேசினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷரோடு இந்த மோசே பேசல, சர்வ வல்லமையில தேவனிடம் இந்த மோசே பேசினார். தேவன் மோசையுடன் தேவன் பேசினார். அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா பற்றி கூட நாம் பார்க்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். மோசே தாவீது எப்படிப்பட்டவர்களாம் நாம் பார்க்கிறோம். தேவனோடு சஞ்சரித்தார்கள். இவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், குடும்பம் இருந்தது. வந்து தேவனோடு தனித்து பேச நேரம் எடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் பிள்ளை குட்டியெல்லாம் பேரம்பேத்திகளாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? தனி ஜெபம், தேவனோடு தனித்து தேவனோடு பேச வேண்டும் என்று பிரயாசம். நம்ம தான் பிரயாசம் எடுக்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பேசுட்டுன்னு சொல்லக்கூடாது. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பேசுகிறார். நாம் முயற்சி எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நேரத்தை ஒதுக்கி தேவனோடு, அவங்க குடும்பம் பிள்ளைகள்லாம் இருக்கு, குடும்பம் தான் அத்தனையும் இருக்கு, பல வேலைகள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் என்னதான் செஞ்சாங்க? நேரத்தை ஒதுக்கினார்கள். தேவனோடு பேசுவதற்கு, தேவ சத்தத்தை கேட்பதற்கு அவங்க நேரத்தை ஒதுக்கி அந்த நாட்கள்ல அப்படி தனி ஜெபம், தேவர் சத்தத்தை கேட்கறதுக்கு இப்படி பிரயாசப்பட்டார்கள். அவங்க பிரயாசப்பட்டாங்க. தேவன் பேசினாரா இல்லையா? தேவன் பேசினார். மோசையோடு, தாவீதோடு, ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசினார். தேவனோடு வந்து அவங்க பேசினாங்க. ஆகவே நாம் தேவனோடு கூட தனித்திருக்கும் அனுபவம் உடையவர்களாய் இருந்தால் நம் முகம் பிரகாசம் அடையும். நம்முடைய பார்வை, பேச்சு, வார்த்தைகள் பிரகாசமாய் இருக்கும். நாம் பேசுற வார்த்தை கூட மற்றவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். பாருங்க, தேவன் ஒரு மனிதனோடு பேசினா அதுதான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சரீரங்களையும் வந்து உள்ளான பகுதி, வெளியான அலங்காரம் எல்லாம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்தத்தினாலும் ஒரு அமைதியில் உள்ள குணங்கள் நம்ம ஜீவியத்துல மாற்றங்களை நம்ம பார்ப்போம். தேவன் பேசினா அதுதான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி ஓ சபையே, உன் ஒளி வந்ததுவே. எழும்பி பிரகாசி ஓ சபையே, உன் ஒளி வந்ததுவே. ஏகமாய் உணர்ந்து உன் பலம் தரிக்க உற்றதோர் வேலையிலே. ஏகமாய் உணர்ந்து உன் பலம் தரிக்க உற்றதோர் வேலையிலே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய், அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களிலும் கூட, இந்த கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். நாம் எழும்பி பிரகாசிக்கிற நேரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இரண்டாவது நாம் பார்க்கிறோம், நீதிமான்களின் பாதைகளில் நடக்கிறவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும்
அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். முதலாவது நாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க, ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமாக தான் எல்லாத்திலும் எடுத்திருக்கிறேன். நேரம் இல்லாதனால நாம் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. முதலாவது, நீதிமான்களின் பாதையில் நடக்கிறவர்கள் பிரகாசமாய் இருப்பார்கள். 1 நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்த ஓய்வுனால ஆசரிப்பாங்க. அது தேவன் வைத்த நீதி. கடந்த நாட்கள்ல பார்த்தோம். 7 காரியம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கணும். தேவன் 7 முக்கியம் 7 காரியங்களே தேவன் தந்திருக்கிறார், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. ஆகவே நாம் கடந்த நாட்கள் நாம் கேட்டோம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, நீதிமான்கள்னா தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். சபை கூடுதலை ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள், தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் பாதை தேவன் தந்த பாதையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அந்த நீதிமான்களின் இந்த பாதையில போவதற்கு எத்தனை பேர் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர் தான் நீதிமான்கள். தேவ சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தான் நீதிமான்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். பல மணி நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். இந்த ஏனோக்குக்கெல்லாம் குடும்பம் உண்டு. சில காலம் போகும்போது எத்தனோ வருஷமாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானா வேதம் அப்படியாக சொல்லுகிறது. தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவன் காணப்படாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை தேவன் எடுத்து கொண்டார் என்று. நாம் தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான் தேவன் சொன்ன நீதியை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது நாம் பார்க்கிறோம், செம்மையான பாதை தேவன் ஏற்படுத்தி கொடுத்த பாதை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கும் பாதையை நீதிமானுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூறும் பாதை. நீதிமான்கள் அப்படிதான், உள்ளதை எதுவும் போய் சொல்ல மாட்டாங்க, அவன்தான் நீதிமான். இப்படிப்பட்ட பாதையில் செல்லும் நீதிமான்கள் வாழ்க்கையில் பிரகாசம் அடைவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஞானவான்கள் பிரகாசம் அடைவார்கள் என்றும் கூட நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் பிரகாசம் அடைய வேண்டும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3வது, ஞானவான்கள் பிரகாசம் அடைவார்கள். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். எப்படி இருப்பாங்களா ஞானவான்கள்? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருப்பாங்களாம். இப்ப ஞானவான்கள் பரிசுத்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிப்பாங்க. ஞானம் இல்லாதவங்க தான் கிட்டாவது பிசாசு வச்சா கண்ணியில அகப்பட்டுக்கிட்டு காது குத்து சடங்கு கல்யாணம் அப்படி போயிடுவாங்க. இதெல்லாம் பிசாசு வைக்கிற சதி. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற கூடாதபடி அவங்களாம் ஞானவான்கள் அல்ல. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல ஜெகஜோதியா இருப்பாங்க. அவங்க முகம், இந்த மோசை இறங்கி வரும்போது சாதாரணமா இருந்துச்சு, முகத்தை பார்க்க முடியல. நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆகவே நம் இந்த விஷயத்துல பிசாசு நம்ம வைத்திருக்கிற அந்த சதிகளை அதை நம்ம
தெளிந்த புத்தி இருந்தால் மாத்திரமே நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அநேகர் என்ன செய்வாங்களா அவங்க? ஏன்னா அவங்க ஞானவான்களா இருக்கிறபடினால அவங்க என்னதான் செய்யறாங்க? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அவங்க பரிசுத்த ஆராதனை ஆராதி, நீ ஜெபி, புத்திமதி சொல்லுவாங்க. அப்பா அது தேவனுடைய நீதி என்று நாம் பார்க்கிறோம். அவங்க ஞானவான்கள். இந்த நீதிமான்களுக்கு இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் நீதிமான்களுக்கு இந்த சுபாவங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நீதியில நடக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஞானவான்கள் நீதிக்கு உட்படுத்துகிறாங்க. மற்றவங்களையும் என்ன செய்யறாங்க? நீதிக்கு கர்த்தருடைய வழியிலே நடத்துகிறவர்களாக ஆண்டவர் மாற்றார். நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? கையில கழுத்துல செயின் போட்டு நட்சத்திரத்தை மாட்டிக்கிறாங்க. அது அல்ல, நம்ம வாழ்க்கையில அதை காண்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க என்ன செய்யறாங்களா? நீதிக்கு உட்படுத்துகிற, மற்றவர்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற, நீதியை சொல்லுகிற பாருங்க. அவங்கள எப்படி இருக்கா? நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இவங்க எப்படி செய்வாங்களா? பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். அவங்க தான் ஞானவான்கள். அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, நாம் ஆத்துமா, இந்த ஞானவான்கள் முதலாவது பார்க்கிறோம் அவங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற காரியம், நாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, போக முடியாத இடங்களுக்கு ஆட்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய நீதியை, அவர் ரட்சிப்பை, அவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு நம்மளால சூழ்நிலை இல்லாட்டியும் மற்றவங்களா என்ன செய்வாங்க? அவங்க அனுப்புவாங்க. அதுதான் நீதிமான்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஞானவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது, கண்கள் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் பிரகாசிக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34, 36, 34வது வசனம். சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்குங்க. கொஞ்சம் நீங்க இந்த கண்ணை வேற விதத்துல கொண்டு போயிட்டீங்கன்னா, வேற விதத்தை பார்த்துச்சுன்னா கரைப்பட்டு போயிரும். தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியாது. ஆகவே இந்த கண்ணை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். கண்ணானது சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 36, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்மையானதை பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். நம்ம மற்றவர்களை பார்க்கும் போதும் கூட வெளியில நல்லபடியா பேசுவோம், இருதயத்துல அத்தனையும் வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது இருதயம் இருளா கொஞ்சம் கொஞ்சமா இருளில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்கணும். நம்முடைய கண்கள் யாரை பார்க்க வேண்டும்? அவர்கள் வருங்க அவரை நோக்கி. அவர் என்ன? யார் அது? கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆகவே நான் பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கணும். மற்றவங்கள நாம் நம்முடைய கண்கள் பார்க்கும் போது அவங்க நல்ல விதத்தோடு நாம் பார்க்க வேண்டும். எப்படி நல்லா இருக்கீங்களா பார்க்கணும். சீசர்களுக்கு கூட 12 சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த வார்த்தை, ஒரு வீட்டுக்கு போகும்போது அதை வாழ்த்துங்கள், சமாதானம் என்று சொல்லுங்கள். ஆகவே அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு நமக்குள்ள வேத ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரு ஐக்கியமும் நமக்குள்ள இருந்தா தான் இந்த வெளிச்சமாகிய ஜீவ ஒளியாகிய தேவன் நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே மற்றவரோடு நான் பேசும்போது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம பிரகாசம், தேவனை பார்த்து பிரகாசம் அடைந்தால் மாத்திரமே நான் பேசுற வார்த்தை அவங்களை உயிர்ப்பிக்கும், அவங்களை ரட்சிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை பார்த்து நாம் பிரகாசம் அடைந்தவர்களாய் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் நம் இருதயமெல்லாம் இருளாய் காணப்பட்டால் தேவனோடு நாம் உதவி கேட்க வேண்டும். வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. ஆகவே நம்முடைய வெளிச்சமாகிய ஜீவ ஒளியாகிய இந்த வார்த்தையாகிய தேவன் நம் இருதயத்துக்குள்ள வரணும்னா நாம் இருதயம்
தேவ வசனத்தால் நிரம்பி காணப்பட வேண்டும். நம் கண்கள் தேவ வசனத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பிரகாசம் அடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே, என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, ஓ மகிமை, என் ஜீவனின் பலனும் நீரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றும் துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றும் துதிப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா? வெளிச்சம், ஜீவ ஒளியாய் இருக்கிறார். அவரே ரட்சிப்பு. ரட்சிப்பு யாருடைய கரத்தில் இருக்கிறது? ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்குங்க. நம்ம எவனையும் யாரையும் ரட்சிக்க முடியாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாமல் இருந்தா அவங்களுக்காக நாம் ஜெபந்தான் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தரை பார்த்து நீ பிரகாசம் அடையும் போது உன்னை நோக்கி உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற உன் நடைகள் இருக்கிற மாற்றங்களை வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்க ஜீவியத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இந்த உனக்குள்ள இருக்கிற ஜீவ ஒளியாகிய தேவன், அவருடைய அன்பின் தேவன், அவருடைய அன்பினால மற்றவங்களை இழுத்து கொள்வார். ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வெளிச்சம் அவர் கர்த்தராய் இருக்கிறார். ரட்சிப்பும் அவர்தான். நம்முடைய பலன், ஜீவனின் பலன் அவராய் இருக்கிறார். இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். கிருபை என்பது பாருங்க தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதாம் அவருடைய கிருபை. தேவனுடைய இரக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், நம்ம தகுதி இல்லாம நம் இதயத்தில் இருளான வழியில் ஒரு பலன் இல்லாத நிலைமையில எழுந்திருக்க கூடாதபடி பாவத்திலும் கிடக்கிற ஜனங்களை ஒருவர் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமே நம்மளை உயிர்ப்பிக்க முடியும். வெளிச்சம் வரும்போது இருள் தானாகவே வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடலாம் பார்க்கிறோம். தேவனே என் இருள் யாவும் அகற்றிடவே, தேவரீர் என் விளக்கு ஏற்றி நீரன்றோ, தேவனே என் இருள் யாவும் அகற்றிடவே, தேவரீர் என் விளக்காதை ஏற்றி நீரன்றோ, ரட்சணியாம் கேடகமும் எனக்கு அளித்தே, காருண்யத்தால் உயர்த்தி நீரே, ரட்சணியாம் கேடகமும் எனக்கு அளித்தே, காருண்யத்தால் உயர்த்தி நீரே, என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றும் துதிப்பேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றும் துதிப்பேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? அவர் இப்படி பாடல் எழுதினவர் பாருங்க. அவர் எப்படி, தேவனே என் இருள் யாவும் அகற்றிடவே, எனக்குள்ள இருக்கிற இருளை அகற்றி விடுங்கப்பா, நீ ஜீவ ஒளியாய் இருக்கீங்க. அவரை பார்த்து அவர்கள் என்ன செஞ்சாங்களா? பிரகாசம் அடைந்தார்கள். அந்த இடத்துல பார்க்கிறோம், நீங்க வாங்க, எனக்குள்ள வாங்க, தேவனே என் இருள் யாவையும் அகற்றுங்க, தேவரே என் விளக்க ஏற்றினீரே, நீ விளக்காய் வாங்க, ஜீவ ஒளியாய் என் இருதயத்தில் என் குடும்பத்தில் ஆளுகை செய்யுங்க என்று இந்த பாடலை நாம் பாடினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 மரித்தோரை விட்டு எழுந்தால் பிரகாசம் அடைவோம். நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட மரித்து போன நிலைமையில இருக்கக்கூடாது. மரித்து போன நிலைமையில இருந்தா நம்மளால பிரகாசிக்க முடியாது. முதலாவது என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. ரெண்டாவது 3 சொல்லுங்க. 5 அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 மரித்தோரை விட்டு எழுந்தால் பிரகாசம் அடைவோம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம்.
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குறவங்களாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம் தூங்குகிற நீ, அது ஆவிக்குரிய பகுதியில நாம் செத்த நிலைமையில இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை கூட நாம் பார்க்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக மரித்தோரை விட்டு நாம என்ன செய்யணுமா? எழுந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய பகுதியில் எந்நேரமும் தூக்கம்தான். ஒரு ஜெபம் இல்ல, ஒரு வேத வாசிப்பு இல்ல, ஒரு நல் வார்த்தைகள் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மரித்து போன நிலைமையை காண்பிக்குது என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். இது கடைசி காலம் என் ஜனமே, நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து நீ கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பமும் நம்முடைய முகமும் நம்ம ஜீவியத்திலும் இந்த விளக்காகிய ஜீவ ஒளியாகிய அந்த தேவன் நம்மில் பிரகாசிப்பார். நீதியின் சூரியன் நமக்குள்ள வந்து உதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாதான்? தொடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் முந்தா நாள் போன் பண்ணார். அங்க வந்து ரட்சிக்கப்படாதவங்க தான். எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டேன். ரட்சிக்கப்படாத வீட்டுல வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, வேற ஏதோ விசேஷம் போல, பால் காய்ச்ச என்னன்னு தெரியல, விசேஷத்துக்கு போயிருக்கார். வந்து போய் சாப்பாடு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து சாப்பிட்ட பிறகு பலவீனப்பட்டு முடியாம விழுந்துட்டார். போன் பண்ணும்போது வந்து முடியலன்னு சொன்னார். பிறகு அதுக்கு பிறகு 2 நாளைக்கு நேற்று போன் பண்ணி கேட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பேசிக்கிட்டே வரும்போது தான் ஒவ்வொன்றா நினைக்கும் போது வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், வந்து நாளைக்கு தான் சமையல் பண்ணணும், இந்த சாப்பாடு நைட்டுக்கும் சரியாக வரும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சொல்லும் போது அப்போ இதுதான் காரணம். முடியாமல் பலவீனப்பட்டு போயிடும் சரீரம். இந்த சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயம். அது தீட்டுப்படுத்தும் போது கர்த்தர் வெளியில போய் விடுவார். ஆகவே நம்ம தான் ஆண்டவர் வந்து அழைச்சிட்டார். எங்கிருந்து? இந்த ஜனத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டார்? வேறு பிரிச்சிட்டார். ஆகவே நம்முடைய சாட்சி, நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு சரியா இருக்கணும். அங்க கூப்பிடுவாங்க, சாப்பிட்டேன், மொய் செஞ்சேன், நீ மொய் செய்யலாம்ப்பா, அது முடிந்த பிறகு கூட செய், முத நாள் கூட செஞ்சுட்டு வந்துரு. இல்லைன்னு இல்லை, ஆனா சாப்பிடக்கூடாது சொன்னேன். ஆமா, அதுதான் காரணம் உணர்ந்தார். பாருங்க, அநேகருக்கு இந்த சத்தியம் வந்து தெரியல. தெரிஞ்சாலும் அந்த நேரத்தில் பாருங்க, பிசாசானவன் கண்களை குருட ஆக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் அப்படி கூட நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய குருடர்கள் என்று பார்க்கிறோம். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க கூப்பிட்டாங்க போனாங்க அப்படி இருந்தா நீ செத்த நிலைமையில இருக்கிறாய். நீ என்ன செத்து போனவங்க எந்திரிக்க மாட்டாங்க, அவ தூங்கிக்கிட்டே இருக்க. நீ மரித்தோரை விட்டு என்ன செய்யணுமா? நீ எழுந்திருக்க வேண்டும். சொன்ன போது ஆமா, இனிமே எதுவும் வாங்கக்கூடாது அவர் ஒப்பு கொடுத்த. நம்ம நினைக்கிறோம் அநேக ஊழியர்கள் வந்து ஊழியர்னு சொல்லுவாங்க, சத்தியம் தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு தேவனுடைய சத்தியம் தெரியும். ஆண்டவர் யார் மூலமாவது அதை உணர்த்தும் போது கீழ்ப்படுகிறாங்க. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைய கல்யாணம் வச்சாங்க, சடங்கு வச்சாங்கன்னு போயிட்டு உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வெளியில போயிடக்கூடாது. போயிட்டு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நாளை போனால் சாட்சி சொல்லுவாங்க, பரவாயில்ல வந்தாங்க, வந்து மொய் செஞ்சாங்க, ஆனா வந்து அந்த சாப்பிடல. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாண வீடுகளுக்கு நீங்க போகலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, அவங்க வந்து விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டு பேய்களுக்கு படைக்கப்பட்டதை நமக்கு தரும்போது அது நம்ம சரீரம் தீட்டுப்பட்டுரும், பலவீனப்பட்டு போயிடும். வேதத்துல தெளிவாக இந்த அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாய் தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அவர் நினைவுபடுத்துகிறார். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். ஒரு காலத்தில் நீ இருந்த பேர் கிறிஸ்த சபையில கூட நீ இருந்திருக்கலாம், சத்தியம் தெரியாம இருந்திருக்கலாம். அதுல இருந்து வேறு பிரிச்சு வந்து நீ இப்ப தேவனை அறிஞ்சிட்ட, சத்தியத்தை அறிஞ்சிட்ட. அறிஞ்சும் நம்ம பாவம் செய்யக்கூடாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்கள்ல அப்படிதான் நம் ஜெபத்துக்கு பதில் வராதபடி, நம் பலவீனங்களும் தேவ சத்தத்தை கேட்காதபடி, அவிசுவாசமும் தேவனுடைய நாமத்துல நம்பிக்கை இல்லாமல் போவதும், பல நேரங்கள்லையும் வந்து ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள வந்திருக்கு. அதை நம்ம கண்டறிந்து நம்ம அறிக்கை செய்யும் போது நமக்கு அவர் ரெடி ஆயத்தமாவே இருக்கிறார். ஆராதனை பகுதியில் ஆவியானவர் பேசுனதை நாம் பார்த்தோம். உனக்குள்ளதை நான் கரத்துல வைத்திருக்கிறேன் பாருங்க. அப்ப நம்ம தான் அவர் ஆயத்தமா இருக்கிறார். நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா? தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்கிறோமா? அவர் சொல்றாரு, அவ்வளவு அழகாக சொல்றார், அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அது உணவா இருக்கலாம், அது பேய்களுக்கு படைக்கப்பட்டது, அப்ப அது அசுத்தம், அது சாப்பிடக்கூடாது சத்தியம் சொல்லுது. அது ஆகாரம் நல்ல ருசியாத்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு முன்பாக வைக்கிறதை நன்றாய் கவனித்து பார். கடந்த நாட்கள்ல இந்த சத்தியத்தை நம்ம கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது 18வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, நம்ம அந்த ஜனத்தை விட்டு பேர் பிடிச்சிட்டார். அப்ப அப்படி அங்க போகாம தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போதுதான், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை என்று அவர் ஏற்றுக்கொள்வார். ஊழியக்காரனோ விசுவாசிகளோ வந்து தேவனுடைய சத்தியத்துக்கு உட்பட்டு இந்த நீதியிலே நடக்கும்போது, இந்த அசுத்தமானதை தொடாது இருக்கும்போது வந்து வேர் பிரித்து கொண்டு வந்தார். நம்ம அவங்களோட ஒப்பிடக்கூடாது. வந்து நம்ம எவ்வளவோ மேன்மையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை, நீ எனக்காக நீ வந்து ஒரு தியாகம் பண்ணி என் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஜீவிக்கிற சொல்லிட்டு, தேவனுடைய பிள்ளை எப்படி சாதாரணமாக இருப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அப்பதான் என் பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். பிதாவா இருப்பேன், நமக்கு அப்பாவா இருப்பார். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றாவா? சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரா நான் சொல்றேனா? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவருங்க. சர்வ வல்லமை உள்ளவர்னா உலகத்திலே இருக்கும் மேலான இந்த இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த தேவன், பேசுகிற தேவன், நம்முடைய தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாம் நன்றாக தேவனுடைய வார்த்தையை கவனிப்போமாக. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அசட்டையாய் தூங்கி கொண்டிருக்கிற நிலைமை நம்மை விட்டு வந்து போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்படிப்பட்ட அந்த நிலைமை நம்மை விட்டு வந்து போகுமானால் அப்பொழுது நாம் பிரகாசம் அடைவோமாக. நாம் இந்த மரித்தோரில் தூங்குகிறவர்களாய் இருந்தால் நாம் பிரகாசம் அடைய முடியாது. நீ தூங்குகிற நீ எழுந்திருக்க வேண்டும். மரித்தோரை விட்டு நீ எழுந்திருக்கும் போது உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும் என்று நாம் பார்க்கிறோம். 6வது, ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று பிரசங்கி 8வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. சத்தம் இல்ல. ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களுக்கு இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும். எந்த அளவுக்கு வார்த்தை உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வந்து சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லணும். தேவனை மகிமைப்படுத்தணுங்க. ஆண்டவருடைய வருகை இப்ப பேசிக்கொண்டு இருக்கும் போதே இந்த ரகசிய வருகை எந்த வேலையிலும் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவங்க மாத்திரமே அங்க போக முடியும். நம்ம சிந்தைகள் அங்கும் எங்கும் அலபாய வேண்டாம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? நம்ம ஞானம் உள்ளவர்களாய், தேவ ஞானம் படைத்தவர்களாய் நாம் இருந்தா நமக்கு ஒப்பான வகை யாருமே கிடையாது. நமக்கு மற்றவர்களை நம்மளை சரிப்படுத்தக்கூடாது. நான் வந்து பாருங்க, நீயும் நானும் ஒன்றும் கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய ஞானமாகிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக ஞானம்லாம் இருக்கு, அது ஒன்றும் வந்து பிரகாசிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் இருக்குமானால் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று பார்க்கிறோம். அவன் முகத்தின் மூர்க்க
மூர்க்கம் மாறும். மூர்க்கம் மாறும் என்று வாசிக்கிறோம். ஞானம் தேவனுக்குரியது என்று நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரை தேட தேட, வசனத்தை தியானிக்க தியானிக்க நமக்குள் ஞானம் உண்டாகிறது. என் ஜனமே, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது ஞானம் பிரகாச மடைய செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக 7வது, நற்கிரியைகள் செய்தால் பிரகாசம் அடைவோம் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நம் நற்கிரியைகளை மற்றவங்க பார்க்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம் நற்கிரியை தேவன் ஒருவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நற்கிரியை நமக்கு வெளிப்பட வேண்டும். இந்த இடத்துல இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய முகம் பிரகாசம் அடையணும். நம்ம என்னதான் செய்யணுமா? நம்ம ஜீவியத்தில் என்ன இருக்கணுமா? நற்கிரியை செய்யணும். பணத்தின் மூலமாக நமக்கு உண்டான என்ன பொருளா இருந்தாலும் அதை உதவி செய்யணும். கர்த்தருக்கு தரணும். முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நற்கிரியை. அந்த நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல அநேக சகோதரிகள் தனக்கு உள்ளதை விற்று அப்போஸ்தலர் பாதபடியில வச்சாங்களாம். நற்கிரியை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நற்கிரியை செய்தால் நம்முடைய முகம் பிரகாசம் அடையும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் எத்தனை பேர் நம் பிரகாசம் அடைய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். நாம் நற்கிரிகள் செய்தால் மாத்திரமே பிரகாசம் அடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இன்னொரு இடத்துல கூட நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரகாசமாக்கப்பட்ட சபை எப்படி இருக்கும்? 7 காரியத்தை பார்த்துட்டோம். கடைசியா நாம் பார்க்கிறோம் பிரகாசிக்கப்பட்ட சபை. ஒரு சபை இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஒன்று நாம் ஆராதிக்கிற இந்த சபை, இன்னொன்று என்னது? நீங்களே அந்த ஆலயம். நம் இருதயம் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு? பிரகாசிக்கப்பட்ட சபை எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த போராட்டத்தை சபை சகிக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 32, 33, 34 இந்த இடத்துல அந்த வசனத்தை உள் அடங்கி இருக்கிறது. பிரகாசிக்கப்பட்ட சபை எப்படி இருக்கும் என்று. மிகுந்த போராட்டத்தை சபை சகிக்கிறது, நிந்தையும் உபத்திரவங்களையும் சகிக்கிறது, பாடுபடுகிறவர்களின் பங்காளிகளாய் இருக்கிறது, கட்டப்பட்டவர்களுக்காக பரிதபிக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் நிலையான சுதந்திரம் உண்டு. அது மாத்திரமல்ல, அதை நினைவு கூறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை உண்மையான பிரகாசிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என் ஜனமே, எத்தனை பேர் இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் வந்திருக்கிற நாள் கடைசி காலம், என்ன காலம் இல்லை, நீ காலம் செல்லாது என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் அங்க பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாய் வேத வசனம், ஜெபம், வேத வசனம், ஐக்கியம், இது 3 உனக்குள்ள பெருகுமானால் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு நீ போவதில்லை. கர்த்தர் உன்னை ஜெயமாய் நடத்தி முடிவிலே அவர் மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நாம் வெட்கப்படுவோமானால் அந்த இயேசு ராஜா வரும்போது அவர் நம்மளை பார்த்து வெட்கப்பட்டு முகத்தை திரும்பிட்டு போவார் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் நான் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம்? நான் வெட்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தரை பார்த்தாங்க, பிரகாசம் அடைந்தாங்க. நம்முடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் கவலையினால் இருக்கா? சோகத்தோடு இருக்கிறோமா?
அப்படி நிலைமை சூழ்நிலை வரும்போது உடனே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்க வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, உங்களுக்கு மனசு ரொம்பவும் மிகுந்த துக்கமா இருக்கும்போது ஏதாவது பாடல் செய்தியை கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆடியோ நிறைய பேருக்கு அனுப்பிடுறேன், அதை பார்க்கறது இல்லை. போகும்போதெல்லாம் எதோ ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலதாக பார்த்து உங்க இருதயத்தில் தீட்டுப்பட்டுருவீங்க. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்திலையும். உபதேசம் பல கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் உலாவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வழியை இயேசுவின் வழியில செல்லக்கூடாதபடி உபதேசங்கள் மாறும். நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியர் இருக்காங்க, வேற நல்ல ஒரு பரிசுத்தவான் செய்தி உங்களுக்கே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவி எது, எது கெட்ட ஆவி, எது நல்ல கனி, கெட்ட கனி என்பது பகுத்தறியத்தக்க இந்த வரங்களை நீங்க நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு செய்தியை கேள், நல்ல பாட்டை போட்டுவிட்டு நீங்க தேவனோடு அதை சேர்ந்து நீங்க ஆராதனை பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவே ரெகுலரா வச்சுக்கிற கூடாது. நீங்க ஜெபிக்கணும், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க வாயை திறந்து நீங்க கேட்டா தான் உங்க முகம் என்ன செய்யும், பிரகாசம் அடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வேளையிலும் கூட தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமாக. நாம் எந்த சூழ்நிலையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம், தேவன் இப்பொழுது வருவார் என்றால் நம் ஜீவியம் என்ன, நம் குடும்பத்தின் சூழ்நிலை என்ன, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களே, அவர்கள் வெட்கப்படவில்லையே, நாம் பிரகாசம் அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் நாம் அர்ப்பணிப்போமாக. நான் கர்த்தரை நோக்கி இந்த வசனத்துக்கு, இந்த திருவசனத்துக்கு முன்பாக நாம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆண்டவரே, என் முகம் பிரகாசம் அடையலையே, ஆண்டவரே என் முகம் பிரகாசம் அடைய உம்மை நோக்கி நாம் பார்க்கின்றேன், உம்முடைய பரிசுத்த வார்த்தையை நாம் பார்க்கின்றேன், ஜெபத்திலிருந்து உம்மோடு நான் பேசுகிறேன். ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க. இந்த மோச பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்ததுக்கு காரணம் இந்த சரீரத்தின் வல்லமையும் எல்லாம் சகித்து இருந்தது காரணம் தேவனுடைய கிருபை. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வார்த்தையினால பேசி கொண்டிருந்தார். அது பார்க்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவன் உண்டு. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக, நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, ஆண்டவரே, என் முகம் உம்மை பார்த்து பிரகாசம் அடையட்டும். என் ஜீவியம், என் குடும்பம் அப்படியே விளக்காய், நாங்கள் ஒவ்வொருவரும் விளக்காய் கர்த்தாவே ஆண்டவரை எரியட்டும், நற்கிரியை செய்யட்டும். ஆண்டவர் உமக்காய் எழுந்து பிரகாசிக்க, உமக்காய் ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் செய்ய. நல்லா கவனித்து பாருங்க, அதிகமா ஆத்தும ஆதாயம் யாருடைய ஜீவியத்தில் இருக்கோ, ஆத்தும பாரம், இந்த ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு தான் வரங்களையும் கனிகளையும் கனி கொடுக்க உதவி செய்கிறார். நம்ம சொல்லி பாருங்க, ஒரு ஆத்மா வராது. ஆத்மா ஆதாயம் செய்கிறவங்க அவங்களுக்கு தான் வரங்களை தருவார். மற்றவங்க அது இல்லாம வரங்களை தாங்க ஒரு வரமும் செயல்படாது. ஆத்ம தாகம் உள்ளவர்களுக்கு இந்த வரத்தை கொடுத்தா அவன் பயன்படுத்துவான். ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையெல்லாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, ஆண்டவரை நாங்கள் கேட்டோம். அப்ப அவர்கள் உம்மை பார்த்து, உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களே, அவங்க முகம் வெட்கப்படலையே. ஆண்டவரை என் முகம் பிரகாசம் அடைய, ஆண்டவரை நீங்க தென்படுங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஜீவ ஒளியை நோக்கி நீ வா, அவர் உன்னை பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரை நாங்கள் உம்மை பார்த்து எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னாரே. அல்லேலூயா. உங்க குடும்பங்கள்ல ஒவ்வொருவரும் விளக்காய் நீங்க எரியுங்க. ஜீவ ஒளி, அந்த வெளிச்சமாகிய கர்த்தர் உனக்குள்ள நீதியின் சூரியனாய் உதிக்கட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய ஒவ்வொரு முகமும் அவரை பார்த்து
பிரகாசமடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமம் ஜெயநாமம், நேசிக்க சிறந்ததோர் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் ஜெயநாமம், நேசிக்க சிறந்ததோர் இன்ப நாமம். சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம், சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம், சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் 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 நமக்கு தான். அல்லேலூயா, ஜெயம் தைரியமாயிரு. ஜெயம் நமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. ஜெயம் ஹல்லேலூயா. ஜெயம் அவர் உன்னை பிரகாசிக்க செய்வார். ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் மகிமை. நமக்கே. அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. சகல கதுர பக்கத்துட பக்கத்துட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர், கடைசியா நேரம் இல்லை, ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய முகம் பிரகாசிக்கட்டும் இப்பொழுதே இப்பொழுதே. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீ சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. ஜனத்தை விட்டு உன்னை வேறு பிரித்தார். அசுத்தமானதை நீ தொட வேண்டாம். கர்த்தருக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ வழியாக ஒப்புக்கொடு. அதுவே நாம் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு வார்த்தை மூலமாக அவ்வளவு நேரம் நாம் பேசினார். நம்மை அர்ப்பணிப்போமாக. என் ஜீவியம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மரித்த நிலைமையில இருக்கிறதா? உன்னை நீ சோதித்து பார். ஆவிக்குரிய பகுதியில உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த ஆத்மா செத்த நிலைமையில இருக்கிறதா? நாம் தாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பார்த்து, கர்த்தாவே, நான் எழுந்து பிரகாசிக்க நீங்க உதவி செய்யுங்க என்று நீ கேள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இனி காலம் இல்லை என் ஜனமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை. ஓ ஷகல்ல கதுட பக்கதுட வல்ல கதிடா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு இருதயத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். ஹல்லேலூயா. நீ இந்த நிலைமையிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்து பார்ப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் நீ அதிசயத்தை காண வேண்டும். தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். தேவனோடு எப்பொழுது நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கிருபையை தாங்க என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை எந்த நேரம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது என் ஜனமே. நாம் நினையாத வேளையில் அவர் வருவார். அது பகலிலேயோ அதிகாலையிலேயோ நடுராத்திரியிலேயோ சொல்ல முடியாது.
அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் அவருக்கு தகுதியுள்ளவர்களாய், அவருக்கு பாத்திரவான்களாய் காணப்பட நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்திலேயும் அதிலையும் நாம் காணப்படுவோமாக. அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஓ ஷகலகதுட பகதுட பகதுட. சூத்திரம் 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 சூத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவராக அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்க அறிக்கை செய்கிறத, நீங்க பொருத்தனை பண்ணுகிறத ஆண்டவர் கவனிக்கிறார். நான் உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. எழும்பி பிரகாசிப்போமாக. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த பழைய ஏற்பாடு காலத்திலேயே கர்த்தரை வந்து நோக்கி பார்த்தாங்களே, இந்த ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களே, அவர்கள் முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லையே. இந்த புதிய ஏற்பாடு காலத்துல, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உன் முகம் பிரகாசம் அடைய இயேசுவை நோக்கி வா. அல்லேலூயா அல்லேலூயா. உன் முகம் பிரகாசம் அடையட்டும், உன் குடும்பம் பிரகாசம் அடையட்டும். இந்த ஜீவ ஒளியாகிய தேவன் அவர் வந்துட்டான். வந்து பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே ஷகல்லகதுர பக்கதுட பல்லகதிட மன்னகதிட ஷகட்டகதுர பக்கதுட. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அர்ப்பணித்து நம்மளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரகாசம் அடைய கர்த்தர் உதவி செய்கிறார். அதற்காக நமக்கு தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்தாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்த தகப்பனே, இந்த வேலையில கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தாவே நீங்க ஆயத்தப்படுத்தி தந்தபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே ஏசப்பா பாட்டின் பகுதி ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. தீர்க்க தரிசன வார்த்தையினால் நிரப்பினீர் கர்த்தாவே. ஏசப்பா ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தந்தீரப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. உன்னதத்திலிருந்து ஆண்டவரை நீங்க வார்த்தையில எழுப்பி தந்தீரப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. தகப்பனே கர்த்தாவே சோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தாவே சோத்திரம் பரிசுத்தமாய் காணப்பட, ஆண்டவரே ஒளி விளக்காய் காணப்பட நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நாங்க கடைசி காலத்துல வந்திருக்கோம் ஏசப்பா. உண்மை மாத்திரம் உங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்த நீங்க உதவி செய்யுங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உங்க ராஜ்யத்துக்கு காணப்பட நீங்க கிருபை செய்யுங்க. துதியும் கனமும் உண்மைக்கே செலுத்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக்கொள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க நடத்தி தந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்தபடியார் ஸ்தோத்திரம். சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போகவும் கர்த்தாவே ஆண்டவரே இருதயத்தில் வேண்டிக் கொண்ட அத்தனை விண்ணப்பங்களையும் நீங்கள் ஆண்டவர் பதிலை தந்தபடியால் நன்றி ராஜா. ஆமென் அல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்து நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமியில கடைசி சத்தம் உடைய தேவ எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் உமக்கு முன்பாக நிற்க உம்மோடும் ஆண்டவரை நாங்கள் எடுத்துக்கொள்ளவோம். கிருபை செய்யுங்க. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் எங்கள் மேல் காணப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும்
நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.